கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மகிமையின் சபை, குளோரியஸ் சர்ச். ஆதியிலே தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை படைத்தார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது he created them in his own image, தமது சாயல்ல படைத்தார். எனவே ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் நடந்து போனாங்கன்னா ஒளி கற்றை ஒளி நடப்பது போலதான் இருக்கும். ஏன்னா தேவ மகிமை அவர்களை மூடி இருந்தது. அவர்கள் நிர்வாணமா இருந்தாங்க, பட் அது வெளியே தெரியாது. The glory of the Lord covered them. தேவ மகிமை மூடி இருந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால அதை இழந்து விட்டார்கள். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து இந்த மனுக்குலத்தை மீட்டு மறுபடியும் அந்த இழந்து போன மகிமையை கொடுக்க விரும்புகிறார். God wants to restore. அதுதான் நம்ம ஆங்கிலத்தில் ரெஸ்டோர் என்னுவோம். ஆக்சுவலா அது வந்து ரீஸ்டோர், இழந்து போன அந்த மகிமையை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார். God wants to restore the lost glory. எழுந்து போன அந்த மகிமையை மறுபடியும் கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? மகிமையுள்ள சபை. மகிமையுள்ள சபைன்னா கட்டடம் அல்ல, ஒரு அழகான ஆலயத்தை கட்டுவதல்ல. ஆலயம் கட்ட வேண்டும், சர்ச்சை கட்ட வேண்டும், அது அடுத்த விஷயம். ஆனால் மகிமையுள்ள சபை என்றால் இது யாரை குறிக்கும்? It refers to the congregation. It refers to the group of people. இந்த அழைக்கப்பட்ட ஜனங்களை குறிக்கும். இப்ப இன்னும் டீடைலா சொல்லணும்னா ஒவ்வொரு விசுவாசியும் தனித்தனியாக மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார். God wants every individual to be glorious. பர்டிகுலரா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். God wants you to be glorious. நீங்கள் மகிமை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை தேவன் விரும்புகிறார். அது தேவ சித்தம். மகிமை உள்ள வாழ்க்கை என்றால் பொருள் என்ன? நான் பல தடவை சொன்னதாக நினைவிருக்கிறது. மகிமை உள்ள வாழ்க்கை, மகிமை என்றால் வெளிச்சம், மகிமை என்றால் அழகு, மகிமை என்றால் ஞானம், மகிமை என்றால் வல்லமை, மகிமை என்றால் பரிசுத்தம், மகிமை என்றால் வெண்மை, மகிமை என்றால் ஐஸ்வர்யம். இதெல்லாம் ஒருங்கே இணைத்ததுக்கு தான் மகிமை என்று பெயர். தேவ பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ். தேவ பிரசன்னம் இருக்கும்போது இதெல்லாம் தானாவே இருக்கும். The grace of God, தேவ கிருபை. இப்போ மகிமை உள்ள வாழ்க்கை என்று சொன்னா all the attributes of God will be there. ஆண்டவருடைய சகல பண்புகளும் அங்கே இருக்கும். அப்போ நீங்க நானு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவர் விரும்புறார். பாருங்களேன், நம்ம பற்றி ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டம். அர்த்தம் என்ன? அவருடைய மகிமையை நாம வெளிப்படுத்தணுமா? காரணம், அவர் மகிமையின் தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்க, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. நம்முடைய தேவன் பேர் என்ன? God of glory, மகிமையின் தேவன். இயேசு கிறிஸ்துவும் அதே மகிமையோடு தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இயேசுவை பற்றி சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இது யாரு? இயேசு. அவரை பத்தி ஃபர்தரா சொல்றாரு, அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இங்க இயேசுவை பற்றி சொல்றார். பிதாவுடைய மகிமை அப்படி யாற்ற இருக்குதான்? இயேசுகிட்ட இருக்குதான். அப்போ தேவன் மகிமையின் தேவன், இயேசுவும் மகிமையின் இயேசு, குளோரியஸ் கிரைஸ்ட், குளோரியஸ் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரும் மகிமையின் ஆவியானவர் என்று 1 பேதுருவில 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 4வது வரி, மகிமையின் ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் க்ளோரி.
இப்ப பிதாவாகிய தேவன் மகிமையின் தேவன், குமாரனாகிய இயேசு மகிமையின் இயேசு, ஆவியானவரும் யாரு? மகிமையின் ஆவியானவர். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மகிமையின் ஆவியானவர், மகிமையின் தேவன், மகிமையின் கிறிஸ்து. எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மகிமையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எவ்வளவு உன்னதமான ஒரு பாக்கியம் பாருங்க. வாட் a great privilege, what a great blessing. ஒரு பெரிய பாக்கியம். நீங்க யாரும் இது இழந்துட வேண்டாம். உங்க கிறிஸ்தவ வாழ்க்கைய அற்பமா நினைக்காதீங்க. வேதாமத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ நியதிகளை கூட அற்பமா நினைக்காதீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையை கொடுக்கத்தான் இருக்குது. வேதாமத்துள்ள எல்லா நிபந்தனைகளும் நீங்க மகிமையுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளதான் அவைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. The purpose of the Bible is to make you glorious. வேதாமத்தின் நோக்கமே நீங்க மகிமையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத்தான். எனவே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நான் மகிமையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறார். அது தேவனுடைய சித்தம். மகிமையற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. தேவன் ஒரு மகிமையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறார். ரோமர் நிருபத்துல 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்களேன். என்னை முன் குறித்தார், அவர் என்னை அழைத்தார், என்னை நீதிமானாக்கினார். என்னவும் செய்கிறாராம், என்னை மகிமைப்படுத்தவும் செய்கிறாரா. என்னை முன் குறித்தாரா, என்னை அழைத்தாரா, என்னை நீதிமானாக்கிறாரா, அப்போ என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறாரா. இந்த ப்ராசஸ் முடியணும். நீதிமானாக்கினார்ன்றதோ நிப்பாட்டிடக்கூடாது, அடுத்த லெவலுக்கு போகணும். முன் குறித்தார், ரொம்ப சந்தோஷம். என்னை அழைச்சிட்டாரு, வெரி குட். என்னை நீதிமானா ஆக்கிட்டார், தட்ஸ் ஃபைன். அடுத்த லெவல் எங்க போய் ஆகணும்? என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம், என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். சோ உங்களை அந்த இடத்துக்கு வரலன்னா இந்த ப்ராசஸ் இன்னும் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உங்களை மகிமைப்படுத்துவது அல்டிமேட்டம். உங்களை மகிமைப்படுத்துறதா அல்டிமேட்டம். யோவான் சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இது விளங்குதா இந்த வசனம் உங்களுக்கு? பிதாவானவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? பிதா எனக்கு ஒரு மகிமையை கொடுத்தாராம். இயேசு சொல்றார், அந்த மகிமையை யார்கிட்ட கொடுக்கிறாராம்? நமக்கு கொடுக்கிறாராம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். The same glory that was given to Jesus by the Father is given to me also by Jesus. பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு என்ன மகிமையை கொடுத்தாரோ அதே மகிமைய இயேசு யாரு கொடுக்கிறாரு? எனக்கு கொடுக்கிறாரு. சாதாரண விஷயம் அல்ல, இது சாதாரண விஷயம் அல்ல. முதல்ல இதை ஏற்றுக்கொள்ளுங்க. உள்ள இறங்கட்டு இந்த வசனம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மெசேஜ். தேவன் எனக்கு ஒரு மெசேஜ், செய்தி சொல்றார். என்ன செய்தி தெரியுமா? நீங்க எல்லாம் மகிமையா வாழணும்பா. உங்களுக்கு குறித்து அதுதான் என்னுடைய திட்டம். நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்? மகிமையான வாழ்க்கை வாழணும். உங்கள் குடும்பங்கள் மகிமையா இருக்கணும். உங்கள் சபை மகிமுள்ள சபையா இருக்கணும். அது நீங்க விரும்புங்க. நெவர் செட்டில் டவுன் டு எனி லோயர் லெவல் ஆஃப் லைஃப். தட் இஸ் எனிதிங் தட் இஸ் லெஸ் தேன் த பெஸ்ட். மிகச்சிறந்துக்கு கீழே போக நீங்க நினைக்க கூடாது. அதுல செட்டில் ஆயிடாதீங்க. இப்ப இருக்கிறதே அவ்வளவுதான் போதும்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு மேல எவ்வளவு இருக்குது. ஆண்டவர் நீங்க குளோரியஸா இருக்க விரும்புகிறார். ஏசாயா 61:3 தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். நம்மளெல்லாம் ஆண்டவர் மகிமைக்காக நட்டிருக்கிறாரா? மகிமைக்காக நட்டிருக்கிறாரா? ரோமர் 9:23 சொல்றாரு, அவர் தமது மகிமைக்கென்று எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். விசுவாசிகளை பற்றி வேதம் என்ன சொல்லுது? அவருடைய மகிமைக்கென்று எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். அவருடைய மகிமையை ரிவீல் பண்ணணுமா? இவ்வளவு பெரிய பாக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன வாழ்க்கை சொல்லுங்க? நான் மகிமையுள்ள கிறிஸ்தவனாய் நான் வாழ வேண்டும். உங்களை பத்தி சொல்லணும். A glorious Christian. கிறிஸ்டியன் யாரு? A glorious Christian.
How to be made as a glorious Christian? ஒரு மகிமையுள்ள கிறிஸ்தவனாக நீங்கள் மாறுவதற்கு சில குறிப்புகளை கொடுக்க விரும்புறேன். சில குறிப்புகள், அதை நன்றா கவனமா கேட்டு அதை உள் வாங்கி அதை அபியாசப்படுத்துங்க. தேவன் நீங்கள் மகிமையுள்ள நபரா மாற விரும்புகிறார். முதல் குறிப்பு, ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். கடைசி சென்டென்ஸ பாருங்களேன். உங்கள் மனம் புதிது ஆகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனம் புதிது ஆகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் என்றாலும் மகிமைப்படுவது என்றாலும் ஒன்றுதான். சரி, எப்படி ஆகணுமா? உங்கள் மனம் புதிது ஆகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஒரு மகிமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி அடைவது? அதற்கு முதல் நிபந்தனை அல்ல, உங்கள் மனம் புதிது ஆகிறதுனாலே. நம்ம எல்லாம் வெளியே தான் நம்ம கரெக்ட் பண்றோம். வெளியில அழகுபடுத்துறது, வெளியில சுகப்படுத்துறது. உள்ள பிரச்சனை இருக்குது, உள்ள பிரச்சனை இருக்குது. நம்மள அநேகர் உள்ள சரிப்படுத்தாம வெளியில சரிப்படுத்தி, வெளியில அழகுபடுத்தி அத மகிமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ட்ரை பண்றோம். நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? மகிமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான அடிப்படை, the basic principle to attain a glorious Christian life is to settle your mind, cleanse your heart. உள்ளத்தை நீங்க சுத்தப்படுத்தணும், உள்ளம் சரியாகணும். மனதுல கள்ளம், கபடு, வஞ்சகம், பொறாமை, பெருமை, அவிசுவாசம் இதெல்லாம் வைக்காம உள்ளத்தை டேக் கேர். உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள், அதுல ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் சொல்லுது. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதுல இருந்து என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்று புறப்படும். மகிமையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் விஷயம் என்ன? ஆமா, உங்கள் உள்ளத்துல diligently keep your heart, ஜாக்கிரதையோடு உங்கள் மனதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ரெனோவேஷன் பண்றீங்க, வெளியில ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மாடிஃபை பண்றீங்க, வெளியில மாடிஃபை பண்றீங்க. மருந்து போடுறீங்க, வெளியில மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உள்ளத்தை மாற்றம் வேண்டும், உள்ளத்தில் மாற்றம் வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? பர்சன் கேட்கும் போதே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் உள்ளத்தை கொஞ்சம் சரிப்படுத்துங்க, உள்ளத்தை கொஞ்சம் சரிப்படுத்துங்க. சின்சியரா கேட்டு பாருங்களேன், இயேசு செய்வார். நீங்க சின்சியரா கேட்டு பாருங்க, விடாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, set me in right line with you, put me in the right track, set me in right line with you. உம்மோடு கூட என்னை சரியான பாதையில் வையும் ஆண்டவரே. மனிதர்களோடு சரியான பாதையில் இருப்பது செகண்டரி. set me in right line with you. உம்மோடு கூட என்னை நேரடியான பாதையில வையும். உள்ளம் உருகி கனியாதா, உணர்வு தூய்மை அடையாதா. உள்ளம் உருகி கனியாதா, உணர்வு தூய்மை அடையாதா. வெள்ளம் போல உமரத்தில், வெள்ளம் போல உமரத்தில் திரும்பி நுழைதல் என்னாலோ, திரும்பி நுழைதல் என்னாலோ. உங்க தனி ஜபத்துல நீங்க தனியா இந்த ராத்திரி பாடுங்க, சரியா? பாடாம படுக்காதீங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க தனி ஜபத்துல நீங்களா இந்த பாட்டை என்ன செய்யணும்? ஒரு தடவை 2 தடவை பாடுங்க. மனம் புதிது ஆகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நீங்களே ஆயிடலாம். உங்க மனசை புதுசாக்கிட்டீங்கன்னா நீங்களே மறுரூபம் ஆகிடலாம். 2வது குறிப்பு, மகிமையுள்ள வாழ்க்கையை அடைவதற்கு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாருமா, ஒருத்தர் 2 பேர் இல்லையா, நாம் எல்லாருமா திறந்த முகமாயா, ஓப்பனாவா, ரகசியமா எல்லாம் இல்லையா,
என்ன ஆச்சரியம் பாருங்களேன். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூப படுகிறோமா படுவோமா? பாத்தீங்களா எவ்வளவு ஆச்சரியம். ரைட் நவ் ஹியர் while we are living, இங்கு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்பொழுதே என்ன போட்டிருக்குது? டிஸ்பிளே மாத்துறீங்களா? ஆமா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூப படுகிறோம். ஃபியூச்சர்ல சொல்லல, படுவோம்னு சொல்லல, படுகிறோம். இப்பவே நீங்க அட்டைன் பண்ணலாம், இன்றைக்கே அடையலாம். மகிமை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நாளைக்கு அல்ல, ரகசிய வருகைக்கு பிறகு அல்ல. Here, right now, while you are living on this earth, இன்றைக்கே இப்பொழுதே பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த மகிமை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடியுமா? அது என்ன ரகசியம் பாருங்களேன். என்ன ரகசியம்? முதல்ல ஒரு வார்த்தையை விளங்கிங்க. இட்ஸ் ஃபார் ஆல். இட்ஸ் நாட் சிம்பிளி ஃபார் சம் செலக்டட் பீப்புள். யாரோ தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மாத்திரம் அல்ல. The glorious Christian life is given to all. நாம் எல்லாரும். No one is excluded. No one is exempted. யாருக்கும் விதிவிலக்கு அல்ல. நாம் எல்லாரும் ஞாபகத்தில் வைத்து, நாம் எல்லாரும் இருக்கிற எல்லாரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இது யாரோ ஸ்பெஷல் பீப்புளுக்கு தான், யாருக்கோ குறிப்பிட்ட மக்களுக்கு தான் கிடையாது. நாம் எல்லாரும். அப்புறம் திறந்த முகமாய், ரகசியமா இல்லையா, ஓப்பனா தெரிஞ்ச மாதிரி, ஊரே தெரிகிற மாதிரி மகிமைப்படுத்துவாரா. திறந்த முகமாய். பாத்தீங்களா? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூப படுகிறோம். எப்படி? ஹவ்? அங்க இடையில வார்த்தை வருது பாருங்க. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. நீங்க அவரை டெய்லி பார்க்கணும், எப்போதும் அவரையே பார்க்கணும். வொர்ஷிப் டைம்ல பார்த்து சொன்னாங்க, என் வலது பாரத்துல அவர் இருக்கிறாரு, அவரை பாரு. அவர் என்னை எப்போதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்குகிறேன், ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஒரு நாளும் உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சீங்களோ அன்னையிலிருந்து பிசாசு உங்களை எப்படியாவது பின்னுக்கு இழுக்க பார்ப்பான், எதையாவது சொல்லுவான், யாரை கொண்டாது எதையாவது பண்ணுவான். வார்த்தையினாலோ செயலினாலோ உங்க மைண்ட்லயோ எதையாவது கொண்டு வருவான். கொண்டு வந்து உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்ப்பான். நீங்க அதை பார்க்க கூடாது. சீஷர்கள் படகுல போறாங்க, இயேசு கடல் மேல நடந்து வராரு. அது இரவு நேரம், லைட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இதை கண்டு எல்லாம் ரொம்ப இது பண்றாங்க, பேனிக் ஆயிட்டாங்க. நாட் ஓன்லி தட், புயல் அடிக்குது, வெள்ளம் வருது, சூறாவளி அலைகள் வருது. அலைகள் வந்து படகு ரொம்புது, எல்லாம் கவிழ்ற மாதிரி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் வேற கடல்ல நடந்து வரார். எல்லாம் அலண்டு போயிட்டாங்க. பேதுரு சொல்றான், அவர் இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீரையானால் நான் இறங்கி வர கட்டளையிடும், நீ வான்ட்டாரு. இறங்கினா இறங்கி கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனா, மறுபடியும் கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சான். எப்ப தெரியுங்களா? அவன் கடலையும் காற்றையும் அலையும் பார்த்த பொழுது போச்சு, உள்ள போக ஆரம்பிச்சிட்டான். He started to sink when he saw the waves, the storms. தன்னை சுற்றி அடிக்கிற இந்த புயலையும் இந்த அலையையும் பார்க்கும்போது உள்ளே மூழ்கிறான். இயேசுவை பார்க்கும்போது கடல் மேல் நடந்தான். நீங்க எப்பெல்லாம் அவரையே பார்க்கறீங்களோ அப்ப கடல் மேல் நடப்பீங்க. உங்க சூழ்நிலையை பார்த்தீங்க, யாராவது வந்து எதையாவது சொல்றான், ஏதோ நாங்க நடக்குது, அப்படி ஆயிடுச்சுங்க, இப்படி ஆயிடுச்சுங்க, ஏதாவது somebody is telling you some report. ஒரு முறை ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். இட்ஸ் a பப்ளிக் பிளேஸ், கிறிஸ்டியன் crowd தான்.
அங்க ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு 2 சேர் தள்ளி உட்காந்துக்கிட்டு பேசுறார். ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். பேசுறப்ப அவர் என்னென்னமோ பேசுறார். பேசினப்ப ஒரு ஆளை குறை சொன்னார். பேசிக்கிட்டே இருந்து திடுக்குன்னு இன்னொரு ஆளை பத்தி பேசினார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டென்ஷனா இன்னொரு ஆளை பத்தி பேசினார். நான் எண்ணி ஆரம்பிச்சுட்டேன். ஒரு ஆளை குறை சொன்னா, 2 ஆளை குறை சொன்னா, 7 பேரை குறை சொல்லிட்டு இருந்தான். அட கடவுளே, இது பெரிய பிரச்சனையாகுது. இப்ப நான் வேற அன்னைக்கு ஐ எம் அபவுட் டு கோ அண்ட் ப்ரீச் சம்வேர், எங்கே பிரசங்கத்துக்கு போக வேண்டிய நிலை. இவன் இப்படி சொல்லும் போது நான் நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தோம், இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது. I cannot serve God in a better way. Better to stop listening. இந்த காரியங்களை கேட்கறத நிப்பாட்டினா நல்லது. இது நம்ம காதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். நல்லா கவனமா கேளுங்க. இயேசுவை பின்பற்றுகிற நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசு மேல் நாம் வைத்திருக்கிற இந்த கவனத்தை திருப்புவதற்காக சூழ்நிலையிலே ஏதாவது நடக்கும். உங்கள் சூழ்நிலை ஒருபோதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் கவனத்தை திசை திருப்ப ஏதாவது நடக்கும். அதை என்ன பண்ணிடணும், நீங்க பார்க்க கூடாது. எப்போது யாரையே பார்க்கணும்? இயேசுவையே பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். மலை மேல மோசே ஏறி போய் பிதாவோட பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருந்தான். பேசிக்கிட்டே இருந்துட்டு திரும்ப கீழே வந்தா அவன் முகம் பிரகாசிக்குதான். அது அவனுக்கே தெரியல. மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்பா உன்னை பார்க்க முடியலப்பா, ஒரு துண்டை முகத்துல போட்டு மூடிக்கன்றாங்க. ஆமா, அவன் ஒரு வெயில் முகத்துல ஒரு திரையை போட்டுக்கிட்டான், பேசுறான். பாத்தீங்களா, நீங்க ஆண்டவரை as long as you look at God, as long as you look at Jesus, you will have that glory. You can experience that glory. அந்த மகிமையை நீங்கள் அனுபவிக்கலாம். அந்த பிரகாசம் உங்களிலே காணப்படும். நீங்க அங்க பாக்குறதை விட்டுட்டு உங்க சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், பிரச்சனை தான். என்னிலிருந்து ஒரு முடிவு பண்ணுங்க. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் யாரையே பார்ப்பேன்? அவரையே பார்ப்பேன். என் கவனத்தை வேறு பக்கம் சிதறடிக்க விடமாட்டேன். ஓகே, ரைட். அடுத்த குறிப்புக்கு போகலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதுல ஒரு மகிமை இருக்குதா? இதுல பிறர் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணி இருந்தா அதை என்ன செஞ்சிறது? மன்னிக்கிறது. அதுல ஒரு மகிமை இருக்குதா? மகிமை இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்து, நம்ம எல்லாம் உட்கார்ந்து, நம்மள மாதிரி உலகமெங்கும் பல கோடி மக்கள் ஆண்டவர் ஆராய்ச்சி அவருக்கு மகிமையை செலுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாரும் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மை மன்னித்ததுனாலே நம்ம அவரை நேசிக்கவும் அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் உந்தப்படுகிறோம். ஒரு பெண்மணி இயேசுவிடத்துல வந்து கண்ணீரால அவருடைய பாதத்தை நினைச்சு தன் தலைமையிலால தொடச்சி அம்மா விலையேறப்பட்ட அந்த நலத தைலத்தை ஊத்துனப்ப இயேசு சொல்றாரு, இவளை நிறைய மன்னிப்பு வாங்கிட்டா, அதனால என்ன ரொம்ப என்ன பண்றா? நேசிக்கிறா. நல்லா கவனமா கேளுங்க. மன்னிப்பதிலே மகிமை இருக்கிறது. There is glory in forgiving people. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், யாரையும் மன்னிக்காம இருந்துடாதீங்க. நீங்க எல்லாரையும் மன்னிச்சு ரிலீஸ் பண்ணுங்க. யார் மேலையும் கிரட்ஜ் வைக்க வேண்டாம். மத்தேயு சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துட்டு அது முடிவில் ஒண்ணு சொல்றாரு பாருங்களேன். 14ஆம் வசனம். பிறர் உங்களுக்கு விரோதமாக செய்த தப்பிதத்தை நீங்க அவங்களுக்கு மன்னிச்சிட்டீங்கன்னா பரமபிதா உங்களை மன்னிப்பாராம். அப்படி நீங்க மன்னிக்காத போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஆபத்து. 15ஆம் வசனம் பார்த்தீங்களா? உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பெரிய பிரச்சனை அங்க காத்திருக்குது. There is a great danger if you don't forgive your neighbor. உங்கள் அயலான நீங்க மன்னிக்க தவறும் போது அவங்க பெரிய ஆபத்து காத்திருக்குது. எனவே இப்பவே மன்னிச்சிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிப்பதில் ஒரு மகிமை இருக்கிறது. பிறரை மன்னிப்பதன் மூலமாக ஒரு மகிமை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை பெற்றுக்கொள்வேன். யோவான் 15:8 வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். கனி கொடுப்பதில் ஒரு மகிமை இருக்கிறது. அது என்ன? கனி கொடுப்பதில் என்ன மகிமை இருக்கிறது?
கலாத்திய நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல நீங்கள் 22ஆம் வசனத்துக்கு பிறகு வாசித்து பார்ப்பீர்களானால், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், அதெல்லாம் பண்புகள். அதெல்லாம் பண்புகள். குணம், குணத்துல ஒரு மகிமை இருக்குது. அதாங்க ரகசியம். குணத்துல ஒரு மகிமை இருக்குது. அழகினால ஈர்க்கப்படுகிறார்கள். அழகினால எப்படி எல்லாம் ஈர்க்கப்படுறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அவங்களை பிடிச்சிருக்கு, அந்த பிரதர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பெண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த சிஸ்டர், அந்த பிரதர் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுது, பிடிச்சிருக்கு. இந்த பிடிச்சிருக்கு என்பதற்கு there shall be some reason behind that. ஒருத்தர் சொல்றாரு அவங்க நல்லா அழகா இருக்கிறாங்க, பிடிச்சிருக்கு. ஒருத்தர் சொல்றாரு அவங்க டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தர் சொல்றாரு ரொம்ப பிரில்லியன்ட்டுங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க. அதுக்கு ஈர்க்கிற சக்தி உண்டு. எதுக்கு? புத்திசாலியா இருந்தா, கொஞ்சம் ஞானமா இருந்தா, பிரில்லியன்ட்டா இருந்தா அதுல ஒரு அட்ராக்ஷன் உண்டு, அதுல ஒரு ஈர்ப்பு உண்டு. கலர்ல ஒரு ஈர்ப்பு இருக்குது, சொல்லுங்க. அப்புறம் வாசனையில ஒரு ஈர்ப்பு இருக்குது, இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ஈர்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான ஈர்ப்பு உண்டு. அது என்ன தெரியுங்களா? குணம். குணம். உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்குங்க, நல்ல குணம்ங்க, ரொம்ப பொறுமைசாலி, பொறுத்து போவாங்க, சகிப்புத்தன்மை உண்டு, விட்டு கொடுப்பாங்க, அவங்க எழுத்தெல்லாம் பேச மாட்டாங்க, எந்த நெருக்கடி நிலைமையும் சமாளிச்சுக்குவாங்க, தாழ்மையா இருப்பாங்க, அனுசரிச்சு போவாங்க. கேள்விப்பட்டதுண்டா? கேள்விப்பட்டது இல்லையா? குணத்திலே ஒரு அழகு உண்டு, குணத்திலே ஒரு ஈர்ப்பு உண்டு. குணம் மகிமை. பேதுரு சொல்றாரு, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே ஆமா ஆண்டவருக்கு பிரியமான அழகு. குணம் ஒரு அழகு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. குணத்திலே மகிமை உண்டு. குணத்திலே உங்கள் பண்புகளை கொஞ்சம் செக் பண்ணுங்க. பண்புகளை கொஞ்சம் செக் பண்ணுங்க. நான் உங்களை பிரதர் என்ன, நீங்க என்ன பிரதர் என்றீங்க. ஒரு தடவை ஒரு அமெரிக்கனை பாஸ்டரோட பேசுவதற்கு என்னை கூட்டிட்டு போறாங்க. அப்ப என்ற சொல்றாரு அவரு, அமெரிக்கன்ஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க அவனை பிரதர் என்ன, அவன் உங்களை பிரதர் என்னுவான். நீங்க ரெவரண்ட் என்ன, உங்களை ரெவரண்ட் என்னுவான். நீங்க மிஸ்டர்னு ஹலோ மிஸ்டர் நீங்களா, அவனை உங்களை என்ன சொல்லுவான், மிஸ்டர்னு சொல்லுவான். இதுதான் உலகம் பூரா நடைமுறை. இதுதான் உலகம் பூரா நடைமுறை. ஹலோ பிஷப் நீங்களா, அவங்களும் அதே மாதிரி சொல்லுவான். நீங்க பாத்துங்க பாஸ்டர், நீங்க அவர் எப்படி கூப்பிட போறீங்களோ செலக்ட் பண்ணீங்கன்னுட்டான். நான் பார்த்தேன், மிஸ்டர் எல்லாம் போட வேண்டாம், அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, ஹலோ பிரதர்னு சொல்லிடுவோம் அப்படின்னு ஹலோ பிரதர். அவனு என்னை பார்த்து ஹலோ பிரதர்ன்னுட்டான். இப்போ உலகம் பூரா அப்படித்தான் நடக்குது. டாய்னா அவன் உங்களை டாய்ன்றான். நீ லூசுன்னா நான் லூசா, நீ லூசான்றான். இந்த மாதிரி பண்ணாம, ரீடாலியேட் பண்ணாம, என்ன லூசுன்னாலும் என்ன மெண்டல்னாலும் அதை பொறுத்துக்கிட்டு சைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, சரிங்க பிரதர், பரவாயில்லைங்க பிரதர், நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க பிரதர், அதை பத்தி கவலை இல்லை, இதான் குணம். புரிஞ்சுதா? குணம்னா என்னன்னு? விட்டு கொடுத்தல், சகித்தல், அனுசரித்து போகுதல், தாழ்மையா இருத்தல், சொல்லுங்க, சகித்துக் கொள்ளுதல், நீடிய பொறுமை, இதான் குணம். இந்த குணத்துல என்ன இருக்குது? அழகு இருக்குது. இந்த குணத்துல மகிமை இருக்குது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். கடைசியாக வாசிக்கலர் 2 கொரிந்தியர் 4:17. இந்த உபத்திரவம் என்ன பண்ணுதான்? அதிகமான நித்தியமான கன மகிமையை உண்டாக்குகிறது. அந்த கடைசி 2 வரையும் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உபத்திரவம் உங்களுக்கு என்ன பண்ணுதா? அதிகமான நித்தியமான கன மகிமையை உண்டாக்குகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களுக்கு உபத்திரவம் இருக்குதா? யாரெல்லாம் உபத்திரவப்படுறீங்க, யாரெல்லாம் பாடுகள் வழியா போறீங்க, கவலைப்படாதீங்க. அதுல என்ன இருக்குது? there is glory. உங்க வாழ்க்கையில பாடு அனுபவிக்கிறீங்களா, உபத்திரவப்படுறீங்களா, யாருக்கோ வாழ்வு கொடுக்கறீங்க, யாருக்கோ உயிர் கொடுக்கறீங்க, யாருக்கோ சுகம் கொடுக்கறீங்க. உங்கள் பாடுகள் அது மகிமையா இருக்கிறது. நித்திய கன மகிமையை உண்டாக்கும். உபத்திரவத்துல என்ன உண்டு? மகிமை உண்டு. அதனால பாடுகள் வந்தா அது அற்பமா நினைக்காதீங்க. நல்லா சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya என்று சொல்லுங்க. பாடுகள் வரும்போது என்ன சொல்லுங்க?
I am going to be promoted. சொல்லுங்க, பாடுகள் வரும்போது சொல்லுங்க, I am going to be promoted. I am going to be glorified. தேவ மகிமை என்னிலே வெளிப்படும். தேவ மகிமை என்னிலே வெளிப்படும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? என் தேவனே, என் தேவனே, நீர் இப்பொழுது மகிமைப்படுகிறீர். என் தேவனே, என் தேவனே, இப்போது நீர் மகிமைப்படுகிறீர். அப்போ யாரெல்லாம் பாடு அனுபவிக்கிறீங்களோ அங்க மகிமை வெளிப்படும். பாடுகள் அற்பமா நினைக்காதீங்க. எனி கைண்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன், எனி கைண்ட் ஆஃப் டார்ச்சர் கேன் பி டன் இன்டு யுவர் பாடி. உங்க உடம்புக்கு டார்ச்சர் வரலாம், உங்க மனதுக்கு கூட டார்ச்சர் வரலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. குடும்பத்துக்கு டார்ச்சர் வரலாம், ஊழியத்துக்கு கூட டார்ச்சர் வரலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலைக்கு டார்ச்சர் வரலாம், உங்கள் தொழிலுக்கு டார்ச்சர் வரலாம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன பாடுகள் பட்டாலும் ஒண்ணு மட்டும் கரெக்டா இருந்திருக்கணும். யூ ஷுட் பி இன் ரைட் லைன் வித் காட். தேவனோடு சரியான லைன்ல இருந்துட்டு அதை மட்டும் பார்த்துங்க. See to that you are in right line with God. ஆண்டவரோடு சரியான லைன்ல இருக்கிறான் மட்டும் பார்த்துங்க. என்ன பாடு வந்தாலும் கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. Just praise God. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. ஏன்? உபத்திரவத்துல என்ன உண்டு? மகிமை உண்டு. மறந்துட்டீங்களா? உபத்திரவத்துல என்ன உண்டு? மகிமை உண்டு. மகிமை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.